ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் தீபாவளிக்கு கடலப்பருப்பு வச்சு ஒப்பிட்டு தாங்க நாங்கள் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிறோம். கடலப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. மைதா மாவு நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் மண்டை வெல்லம் நல்லா பொடி பொடியாக தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த கடலப்பருப்பை நல்லா மத்து போட்டு நல்லா மசிச்சு எடுத்துட்டு இந்த மண்டை வெல்லத்தை இது கூட போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலப்பருப்பை பாருங்கள், நல்லா அளவாக தான் கரெக்டான பதத்துக்கு தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் விசில் வைக்கலை. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அப்புறம் வெல்லம் இனிப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இனிப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் கலந்து. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி மைதா மாவில் போட்டு பணியாரக்கல்லில் சுட்டு எடுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக லட்டு சைஸுக்கு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். மைதா மாவு நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். பணியாரக்கல் காஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை மைதா மாவில் அப்படியே டிப் பண்ணி எடுத்து கல்லில் வைக்கிறது தாங்க. பாருங்கள், ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. திருப்பி போட்டுக்கலாங்க.
திருப்பி போட்டுங்க. இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க, எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கடலப்பருப்பு உப்பிட்டு தயாருங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது தாங்க நாங்கள் தீபாவளிக்கு செஞ்ச இனிப்பு எங்கள் வீட்டில். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இனிப்பு செஞ்சீங்க? தீபாவளியை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க.